வணக்கம். நான் இருக்கிறது ஸ்ரீ பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில் மேற்கு வாசல், மேற்கு துவார கோபுரம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, நிறைய ஜனம். இங்கே கோவிலுக்கு அடுத்த இடம் ஃபுல்லாக கட்டிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக கோபுரம் இல்லாமல் ரூம்ஸ் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க ஃபுல்லாக. நம்ம ஒரு சுற்று கோவில் அப்படியே ஒரு சுற்றிட்டு வரலாமா? பார்த்தீங்கன்னா நான் போகிற மேற்கு வாசல் இருக்குல்ல, அந்த சைட்லேயே கொஞ்சம் தூரம் போனேன்னா தகவல் மையம்னு ஒன்று இருக்குது. அந்த தகவல் மையத்தில் அபிஷேகம், கல்யாணம் அதெல்லாம் புக்கிங் பண்ணுறது. ரெண்டாவது ஆன்மீக புத்தக நிலையம். அடுத்தது தேவஸ்தானம் பிரசாதம் ஸ்டாலு. இது 100 ரூபாய் டிக்கெட் போகிறது. சீக்கிரமாக அம்மா கிட்டே நின்று பார்க்கலாம். இந்த சைடு தண்ணி குடிக்கிறதுக்கு, மாற்றுத்திறனாளிங்க நடக்க முடியாதவங்களுக்குலாம் வீல் சேர் இருக்குது. அதை வந்து நம்ம டைரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போய் அம்மாக்கிட்டே நிற்க வைப்பாங்க. இது வடக்கு கோபுரம். இது சிறப்பு தரிசனம் 30 ரூபாய் டிக்கெட். இது தர்ம தரிசனம், பொது தரிசனம். இப்போது டைம் வந்துட்டு 12:46. இது தர்ம தரிசனம். இதுக்கு முன்னாடி அபிஷேகம் நடந்துச்சு. அபிஷேகத்துக்கு வந்து 1300 ரூபாய் கட்டணும். கிட்ட அம்மா வண்டை உட்கார வச்சு தரிசனம் பண்ணுவாங்க. அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜனம் போக ஆரம்பிச்சிடும். நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் மூடிட்டு துடைப்பாங்க. துடைச்சி முடிச்சுட்டு மறுபடியும் விட்டுருவாங்க. இந்த பாருங்க, தர்ம தரிசனத்துக்கு க்யூ நிற்கிது. எவ்வளோ அம்மா அழகாக இருக்காங்க பாருங்கள். இருங்க, அம்மாவை வந்து மேலே வந்து சித்திரமாக வரைஞ்சிருக்காங்க, அது காமிக்கிறேன். அவங்க எவ்வளோ அழகாக அம்மா வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே வந்து ஆதி அம்மன். இங்கே வந்து அகண்ட தீபம் சூளம் இருக்கும். இந்த ஃபுல்லாக சொன்னால கட்டிகிட்ருக்காங்கன்ட்டு. இது சக்தி மண்டபம். இது இங்கே தொட்டில் கட்டுற இடம். இப்போ கட்டிகிட்ருக்கிறதால ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தொட்டிலாம் கட்டுவாங்க. அம்மாவோட தங்கத்தேர் இங்கே பாருங்கள். அம்மா இதில் தான் வந்துட்டு பவனி வருவாங்க. உற்சவரை வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. இது உப்பு சுற்றுற இடம். இது வந்து ஆடு கோழி அதெல்லாம் சுற்றி விடுவாங்க. விளக்கு போடுற இடம். இது அன்னதானம் இல்லை, உணவு கூடம். அதுக்கான க்யூ. இது நல்லாயிருக்கும் சாப்பாடு. 11:30 மணிலேருந்து நினைக்கிறேன். 11:30 மணிலேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க. ஃப்ரீயாக தான். ஒரு சாப்பாடு, ஒரு சாம்பார், அப்பளம், மோர், ரசம், வடை, பாயசம் அப்படி போடுறாங்க. இது வந்து கிழக்கு கோபுரம். இந்த அன்னதானத்துக்கு தான் ஜனம் நிற்கிறாங்க. ஒரு ரவுண்டுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 பீப்புள் உட்காரலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், 100 பேர் உட்காரலாம்.
பெரிய டைனிங் ஹால் தான். அதை நான் காமிக்கலை. நான் உள்ளே போயிட்டு வரணும். போயிட்டு வந்துட்டேன் நான். சரிங்களா? இது வந்து குழந்தைங்களுக்கு பால்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து வெளியில் போகிற வழி. உள்ளே வர்றதும் ஒரு வழி தான், வெளியில் போகிறதுக்கும் ஒரு வழி தான். 2 வழி தான். ஏன்னா கோயில் கட்டிகிட்டு இருக்கிறதால நமக்கு இப்படி தான் வழி விடுறாங்க. லாஸ்ட் டைம் அந்த சைடு வந்தோம், இந்த சைடு இப்படி வழி விடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதால ஃபுல்லாக ஜனம் வந்துட்டு பெரியபாளையத்துக்கும் வருவாங்க. பக்கத்தில் சிறுவாபுரி முருகர் கோயில் இருக்குல்ல, அங்கேருந்து ஜனமும் வரும் பிரிஞ்சு. எப்போவுமே செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஆடி பிறக்க போதுன்னும் போது இன்னும் அதிகமாக இருக்கும் பெரியபாளையத்தில். ஏன்னா அம்மாவுக்கு நிறைய நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. ஆடி மாதத்தில் 2:30 மணி 1:30 மணிக்கு பொங்கல் வைப்பாங்க, முடி கொடுப்பாங்க, அந்த மாதிரி. இங்கே ஃபுல்லாக மாலைக்கடை இங்கெல்லாம் இருக்குது. உள்ள நுழையும் போது மாலைக்கடைங்க இருக்குது. அந்த சைடு பாத்ரூமு முடி எடுக்கிற இடம் தனியாக இருக்குது. எங்களா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கடை, தேங்காய் கடைங்க ஃபுல்லாகவே இருக்குது. வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் அதிகமாக ரேட் வைப்பாங்க. நம்ம வரும்போதே கூட கொண்டு வந்துடலாம். அம்மாவுக்கு வீட்டில் இருந்தே கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். இருந்தாலும் இங்கே கடை வச்சுருக்கவங்க பிழைக்கிறதுக்காக இங்கே வந்து வாங்கலாம். ஆனால் அதிகமாக தான் ரேட்டு. பழத்துலேருந்து மாலையிலேருந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இங்கே விற்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஃபுல்லாக பாருங்கள் மாலைங்க எல்லாமே இருக்குது. வெளியில் போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா பஸ் ஸ்டாண்டு. ஓகேம்மா, நன்றி. பிரபாஸ்ரீ.